அம்மா, கால் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாரதி, சொல்லுங்கம்மா. சாமிக்கு பூஜை பண்ண பாலை எடுத்துட்டு வா. சரி. பாரதி, இந்தாமா. தேங்க்யூ. வெல்கம். வாங்க. பாரதி, ஆதி கிளம்பியாச்சா? சார் இன்னும் தூங்கிட்டே இருக்காரு. பிறந்த நாள் அதுவுமா எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டு இருப்பா? போய் எழுப்பி விட்டு கிளம்ப சொல்லு பாரதி. கோயிலுக்கு போயிட்டு வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம்? ஆதி, 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 ஆதி. என்ன பாரதி? உங்க சாரு கதவை சாத்திட்டு தூங்குறாருன்னு நினைக்கிறேன். என்னது, கதவை சாத்திட்டு தூங்குறானா? இந்த வர்றேன். டேய் பேராண்டி, காலங்காத்தால விளையாட்டு காட்டாம கதவை திறடா. கோயிலுக்கு போகணும்ல. ஆதி சார், வெளியே வாங்க சார். ஆதி வாயா, வெளியே வாயா. ஆதி ப்ளீஸ் கதவை திறடா. ஆதித்யா, வா வா வா. ஹாப்பி பர்த்டே ஆதி கண்ணா. ஹாப்பி பர்த்டே ஆதித்யா. தேங்க்ஸ் அக்கா. ஹாப்பி பர்த்டே ஆதி கண்ணா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி 2 ஸ்டெப் பேக் போங்க. எதுக்குயா? போங்க சொல்றேன். போயிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஐயோ, ஏய் ஆதி, எந்திரடா செல்லம். பரவாயில்ல, எழுந்திருப்பா. நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணுமையா. அந்த பாட்டக்குள்ள ஐயனாரு உனக்கு எந்த குறை வைக்காம பத்திரமா பாத்துக்குவாரு சாமி. நீ 100 வருஷம் நல்லா இருப்பையா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்ன கோமதி, இன்னைக்கு இடியாப்பம் போடலையாக்கா? இல்ல கோமதி, இன்னைக்கு நாங்க கோவிலுக்கு போறோம், அதான். சரி சரிக்கா, நான் வேற கடையில வாங்கிக்கிறேன். சரி சரி. அம்மா, உனக்கு யாரு ட்ரெஸ் பண்ணி விட்டா? நானே பண்ணிக்கிட்டேன். சரி சரி. ஏவன் கேட்டரிங் சர்வீஸ்ல இடியாப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களோ? பின்ன கல்யாண காது குத்தல் எதுவும் இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதானே செலவுக்கு காசு வரும். ஏமா, நான் தான் வேலைக்கு போறேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணி சிரமப்படுறீங்க? எங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல பாரதி. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு தொழில் பண்ணா நேரம் போகும்ல. அதானே, நான் சொன்னா கேட்கவா போறீங்க? தம்பி, அக்கா உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன், வா தரேன். என்ன கிஃப்ட்டுக்கா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா அடிக்கடி ஒரு கிஃப்டா நிறைய தரப்போறேன், வா. 5 வருஷம் ஓடி போச்சு பாரதி. இந்த பிறந்த நாளுக்காவது உன் புருஷன் வந்துருவான்னு நினைச்சேன். வரமாட்டான் போல. அம்மா, அவரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. எப்படி பாரதி பேசாம இருக்க முடியும்? அந்த ஆதிப்பைய பிறந்த அதே நாள்ல தான் இவனும் பிறந்திருக்கான். மத்த நாள மறந்தாலும் இவன் பிறந்த நாள் வரும்போதெல்லாம் அவன் பேச்சு வரத்தானே செய்யும். என்ன பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன விஷயம்.
நான் மறந்து போன விஷயம். என் வாழ்க்கை உங்களுக்கும் என் குழந்தைங்களுக்கும் மட்டும்தான். வேற யாருக்கும் இதுல இடம் இல்ல. அதுக்கு இல்ல பாரதி. அம்மா, கோயிலுக்கு போனோம். சீக்கிரமா கிளம்புங்க. அவன் ஞாபகமே இல்லைன்னு சொல்லுவாளா, ஆனா பிள்ளைக்கு பேரு மட்டும் ஆதின்னு வர்ற மாதிரி வைப்பாளாம். விடுங்க அத்தை. 5 வருஷமா இதே தானே பேசிட்டு இருக்கான். அவ பேசிட்டே இருக்காளு, நாமளும் சும்மா இருக்க கூடாது லட்சுமி. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? என்ன பண்ண சொல்றீங்க? அவளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவ வேண்டான்னு தான் சொல்லுவா. அப்படியே விட்டுறதா? நம்ம தான் லட்சுமி ஏதாவது பண்ணணும். சரிங்க அத்தை. சரி லட்சுமி. வாங்கம்மா. இந்த வந்தாரோம். இதோ வரோம். ஏ ஆதித்யா நில்லு. ஐயோ அம்மா. ஆதித்யா பாத்து. ஐயோ ஏய், அடிபட்டுருச்சாடா? வலிக்குதா? ஒண்ணும் இல்ல, அக்கா கை பிடிச்சிட்டே வா. ம் சரிக்கா. ஆதி, அடிபட்டுச்சா கண்ணா? ஒண்ணும் இல்ல, வா போலாம். அம்மா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. ஆதி, அதெல்லாம் தொடக்கூடாது. அம்மா, இன்னொரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. அம்மா, நான் தான் வாங்கிட்டேன்ல, இன்னொன்னு எதுக்கு? நீ மட்டும் உன் பசங்க நல்லா இருக்கணும்னு கும்பிடுவ, நான் என் மகன் நல்லா இருக்கணும்னு வேண்ட வேண்டாமா? மா, காசு இருந்தா கொடுமா. எதுக்கு ஆதி? தாத்தா பாட்டில கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கதான். அடடே, வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கேல? நல்லா இருக்கேங்க. சரி, இந்தாங்க அர்ச்சனை பேரு பண்ணுங்க. நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு ஆதித்யா, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஏ ஐயரே, இன்னைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள். 4 மந்திரத்தை சேர்த்து சொல்லு ஐயரே. அதுக்கு என்னம்மா, பேஷா சொல்லிட்டா போச்சு. பேரு பாரதி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். என் பொண்ணுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வரன் அமையணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. அம்மா தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயே. ஆமா சாமி. ஓம் சர்வாணி. அம்மா தாயே, என் வாழ்க்கை என் குழந்தைகளுக்காக மட்டும்தான். இது நான் எடுத்த முடிவில்ல, நீயா கொடுத்த முடிவு. இந்த 5 வருஷமா என் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இதே மாதிரி நல்லபடியா தொடரணும். என் குழந்தைங்களோட தேவையும் ஆதிக்கத்தையும் நீதான் கூட இருந்து கொடுக்கணும். எப்பவுமே நல்லது நினைக்கிறவங்கள மட்டும் எங்க கண்ணில் காட்டு. भवति सता यत् पुरुषत् सदेन्द्रिय போலாமா? சரி வாங்க.
யாருன்னு ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உங்க அப்பா உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. பார்த்தாரா இல்லையா? பொண்ணு தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆல் தி பெஸ்ட் மாப்ள, நான் வரேன். இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு உத இருக்கு. சாமி, நீ தான் கருணை காட்டணும். ஏம்மா இவ்ளோ லேட்டா வர? குழந்தைங்களாச்சும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பியிருக்கலாம்ல. எல்லாம் காலி ஆயிடுச்சுமா. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். வா ஆதி. இல்ல எனக்கு புளியோதரை வேணும். ஆதித்யா, என்ன இது புது பழக்கம்? இப்படிலாம் அடம் பிடிக்க கூடாது. புளியோதரை வேணும். சரி, வெளியே ஹோட்டல்ல வாங்கி தரேன், நீ வா. வா ஆதித்யா. இல்ல எனக்கு வெளியில வேண்டாம், இங்க தான் வேணும். இப்பவே வேணும். எங்க ஆதி, என்னங்க நீங்க? என்ன பிறந்த நாள் அதுமா குழந்தைய திட்டிக்கிட்டு. இந்தப்பா, இந்தம்மா. தேங்க்ஸ். ஏய் ஆதி, டேய் நில்றா. உங்களுக்கு பிரசாதம் வேணுமா? வேண்டானா ஓகே. லட்சுமி, இந்த பையன் அழகாவும் இருக்கா, பார்க்க நல்ல பையனாவும் இருக்கால. சரி வாங்க போலாம். வா வா வா. ஐ பலூன்மா. டேய் நில்லுடா. தமிழ் தமிழ் ஜாக்கிரதை. நான் பாத்துக்கறேம்மா. பாட்டி, ஒருத்தர் ரொம்ப நேரமா இங்கேயே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பாரதி யாருன்னு காட்டவா? ஆம், யாரு அந்த பையனையா சொல்ற? ஆம் பாரதி, அவன் பார்க்க எவ்வளவு நல்ல பையனா தெரியறான் பாத்தியா? அவனை போய் திட்டிட்டு இருக்க. அது எப்படி அவனை பார்த்த உடனே நல்லவனா தெரியுது? ஒருத்தரை பார்க்கும் போதே தெரியாதா? அப்படிதான். எனக்கு அப்படிலாம் தோணல. வந்ததுல இருந்து என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அப்படியெல்லாம் சொல்லாத பாரதி. அவன் கோயில சுத்தி இருப்பான், நீ தான் அவனை தப்பா நினைச்சிருப்ப. அவன் கோயில சுத்துறானா இல்ல என்ன சுத்துறானான்னு எனக்கு தெரியாதா? அவன் எதுக்கு வந்தான்னு இப்ப தெரிஞ்சிரும். ஏய் பாரதி, என்ன பண்ண போற? அதான் அங்க ஒரு போலீஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட சொன்னா கேக்குற விதத்துல கேப்பாரு. ஏய் பாரதி பாரதி, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. அந்த பையனை நாங்க தான் வர சொன்னோம். அம்மா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? திரும்ப திரும்ப ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்காக உன்னை இப்படியே பார்த்துட்டு இருக்க சொல்றியா? ஏன், எனக்கு என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என் குழந்தைங்க இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, அது போதும். பாரதி, மனசு எந்த நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுமா. இன்னைக்கு வேணான்னு நினைக்கிற விஷயம் நாளைக்கு வேணும்னு நினைக்கும். ஆனா என்னைக்குமே என் மனசு இன்னொரு கல்யாணம் வேணும்னு மட்டும் நினைக்காது. பாரதி, எங்களுக்காக ஒரே ஒரு தடவை அந்த பையன் கிட்ட போய் பேசி பாரு. புடிச்ச கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா உன் விருப்பம். நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன பேச சொல்றீங்க? பாரதி, ஒரே ஒரு தடவைமா எங்களுக்காக பேசி பாரு. பேசி பாரு பாரதி. அது என் பேரு அருண்ங்க. எங்க அப்பா பேரு மதுசூதனன். சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஆனா சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி 15 வருஷம் ஆச்சு. படிச்சது MCA. HR ஐடில இருக்க. ஐடில HR இருக்கேன்.
மந்த்லி 80,700 salary. இஎம்ஐல ஒரு கார் வச்சிருக்கேன். அது 5 வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கேன். இப்போதைக்கு ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். ஆனா கோயம்புத்தூர்ல 2 வீடு இருக்குங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்போ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏங்க ஒருத்த மூச்சு வாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா நான் மூச்சு நிக்கிற மாதிரி பேசுறீங்க? என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியுங்க. தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். என்ன தெரியும்? ஆமாங்க, எனக்கு உங்க பாஸ்ட பத்தி எந்த கவலையும் இல்ல. ஃபியூச்சர்ல என் கூட சந்தோஷமா இருக்கணும், அது போதும். சில விஷயம் எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா செட் ஆகாது. வேணாங்க, நீங்க வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏங்க, கிடைச்ச பொண்ணு கூட வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க, புடிச்ச பொண்ணு கூட வாழணும், அதாங்க வாழ்க்கை. தலைவர் சொன்ன மாதிரி. இந்த மாதிரி நான் நிறைய கேட்டுட்டேன், போர் அடிச்சிருச்சு. அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்ல 11 o'clock வரைக்கும் தான் பெர்மிஷன் போட்டிருக்கேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏங்க 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 என்னங்க நீங்க எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனா உங்க குழந்தைகளை என் குழந்தைகளா பாத்துக்க மாட்டேன்னு தானே நினைக்கிறீங்க? நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதுங்க. அந்த குழந்தைகளை என் குழந்தைகளா பாத்துப்பேன். மிஸ்டர் அருண், காலையிலேயே காமெடி பண்ணாம கிளம்புங்க. போய் வேற வேலை இருந்தா பாருங்க. ஏங்க சீரியஸா சொல்லிட்டு இருக்குங்க, இருங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். உங்க விருப்பமும் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்க, நடக்க வேண்டாம். ஆனா ஒண்ணு, கடைசியா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்கு நீங்க ஒரே ஒரு காரணம், வேலிட் ரீசன் ஒண்ணு சொல்லுங்க, போதும், நான் போயிடுறேன். சொல்லுங்க. பிடிக்கலன்னா விட்டுருங்களேன், ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? எங்க உங்களை அப்படிலாம் விட முடியாதுங்க. உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? பெட்ரோல் விக்கிற விலைக்கு சோழிங்கநல்லூர்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட்லீஸ்ட் அந்த பெட்ரோலுக்காகவாவது காரணத்தை சொல்லுங்க. என்னங்க பாக்குறீங்க? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. காரணம் தெரிஞ்சே ஆகணுமா? கண்டிப்பா. வேண்டாம் அருண், இந்த டாபிக்கை இப்படியே பிரேக் பண்ணிட்டு கிளம்புறதா நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க காரணத்தை சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன். அதுவும் சரியா இருந்தா. சரி, ஓகே, நான் சொல்றேன். எனக்கு ஹஸ்பண்ட்னா அது ஆதி மட்டும்தான். அவரை நான் இன்னும் மறக்கல. என்னால அவரை மறக்கவும் முடியாது. மனசு முழுக்க ஆதியை வச்சுக்கிட்டு என்னால இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அருண். சாரி சாரி.